ஏபிலரசுலேருந்து ஆனந்தன். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஹால்ட் போட்டிருக்காரு. இந்த ஹால்ட்டு நிறைய பேருக்கு நெஞ்சில பால வார்த்துருக்கும். சில செக்டார்ஸும் நல்லா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 நாளா இந்த மார்க்கெட் பத்தி இந்த மிட் டே மார்க்கெட் மூட் இதெல்லாம் போடலைன்னா, டிரைவர் வேலை, செக்யூரிட்டி வேலையெல்லாம் வந்துருச்சு மொத்தமா. வேற ஒண்ணும் இல்ல. வெளிய போயிருந்தோம் ஃபேமிலியோட. அதனால இந்த 2, 3 பேர் கேட்டிருந்தாங்க. ஜுவாரி, இன்னும் 2, 3 இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு நைட் ஏதாவது போட்டுட்டு நாளைக்கு போட்டு பார்க்குறேன். அப்புறம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். மந்த் எண்டு. ஸோ மந்த் எண்டு க்ளோஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து, அடுத்த மாசம் எப்படி பிஹேவ் பண்ண போறான்றத நம்ம ஓரளவுக்கு அத ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இந்த மாசம் ஒருவேளை நாளைக்கு ஒருவேளை நெகட்டிவா க்ளோஸ் ஆனா, அதிகபட்சமா 24,450 பக்கத்துல க்ளோஸ் ஆகலாம். அப்படி க்ளோஸ் ஆகுறது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இது. வழக்கம் போல தான் 25,150க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா பயங்கர புல்லிஷ் ஆயிரும். ஆனா நாளைக்கு 500 பாயிண்ட் ஏறுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். பார்க்கலாம். சரி. ஆனா இப்ப என்னன்னா, இது எல்லாமே இப்பொழுதைக்கு சும்மா ஒரு கிளான்ஸா தான் போயிட்டுருக்கோம். நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப விலாவாரியா பார்க்கலாம். அது 2, 3 செக்டார கூட போட்டு பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எலாபரேட்டா பேசலான்னு. பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு ஹால்ட் போட்டாச்சு. இப்ப நிஃப்டி எந்த பக்கம் போவான்னு பார்க்குறப்ப, வெயிட்டேஜ் தான் நம்ம அது அடிக்கடி பேசுறோம். அப்படி வெயிட்டேஜ் பேசுறப்போ, பேங்க் நிஃப்டி வந்து ஹை வெயிட்டேஜ்ன்றதுனால இன்னைக்கு அவரு ஹால்ட் போட்டிருக்காரு. ஆனா ஒரு சின்ன டார்கெட் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 54,215 வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கலாம்னா, மார்க்கெட் ஒரு செல்லிங் மாதிரி காமிச்சிட்டு ரெக்கவர் ஆகலாம். நிஃப்டி மட்டும் இல்ல, பேங்க் நிஃப்டி மட்டும் இல்ல, நிஃப்டியே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு 55,120க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா, அது மார்க்கெட்டுக்கு இன்னும் குறிப்பா பேங்க் நிஃப்டிக்கு பாசிட்டிவான விஷயம். அடுத்ததா ஐடி நல்லா அடிச்சு துவைச்சு முடிச்சிட்டாங்க சார். இன்னும் கீழே டார்கெட் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. 32,000 வரைக்கும் அடுத்த டார்கெட் லெக் இருக்கு. ஆனா இப்படியே கீழே போக முடியாது. ஒரு பவுன்ஸ் கொடுத்தா போகணும். அப்போ மார்க்கெட்டுக்கோட சப்போர்ட்டுக்கு இவரும் சேர்ந்து வர்றாரு. ஏன்னா நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. அதனால ஒரு ரீபவுண்ட் வர்றப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கும். 34,022க்கு மேல க்ளோஸ் ஆனா, 220க்கு மேல க்ளோஸ் ஆனா, நான் ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இப்பொழுதைக்கு ஒரு ரீபவுண்ட் வரும். பவுன்ஸ் பேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா டைரக்ஷன் பார்த்துக்கலாம். அடுத்து ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போயும் ஒரு பாசிட்டிவான, அதாவது மந்த்லி க்ளோசிங்கை பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு மோடில் இருக்காரு. இன்னும் நெகட்டிவாக பெருசாக மந்த்லி சைடில் சொல்கிறேன். டெய்லியில் நெகட்டிவாக திரும்பிட்டார். அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அதை தாண்டி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குமா, அதாவது நிஃப்டி இழுக்கிறதுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ண போகிறதுல ஆட்டோவும் மெட்டலும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்படியே இருந்தாலும் 25,992க்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது நாளைக்கு. ரொம்ப இல்லை, 500 பாயிண்ட் இருக்குது. 2% மேலே அடித்தாங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒருவேளை ஆயிடுச்சுன்னா அதுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து 26,080 ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதையும் தாண்டி வர்றப்போ கொஞ்சம் நெகட்டிவாக போகும். எஃப்எம்சிஜி கரெக்ஷன் முடிச்சிட்டான் சார். முந்தைய நேரத்தை நம்ம கவனிச்சிருப்போம். ஐடிசி வந்து வீக்லி க்ளோசிங்கில் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகாமல் ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இவர் மட்டும் பெண்டிங் நின்றுட்டே இருந்தார். இப்போ தான் ஞாபகம் வருது. மாரிக்கோ ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க, அதுவும் பார்த்துட்றேன். இது ஹிந்து லிவர் வந்து கீழே டார்கெட்லாம் முடிச்சிட்டாரு. நம்ம டார்கெட் அப்புறம் கீழே இருக்கு சின்ன சின்ன சில்லற டார்கெட்லாம் முடிச்சிட்டாரு. நம்ம ஆமாம், ஓகே, நம்பர் ஞாபகம் இல்லைப்போ. ஸோ மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,200 எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே நின்னார்னா அடிச்சு கிளப்பி ஓடிடுவார். ஸோ இப்போது ரீபவுண்ட்ஸ் ஆகிறதுக்கு 2வது சப்போர்ட்டான ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியும் இருக்குது. அடுத்ததாக மெட்டல்.
மெட்டல் இன்னும் கம்ப்ளீட்டா மந்த்லிய பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் பேஸ்ல போல, மந்த்லிய பொறுத்தவரைக்கும் இன்னும் பாசிட்டிவ் மோட்ல இருக்கு. ஸோ, மார்க்கெட் இப்போ எந்திரிக்க போற ஒரு பவுன்ஸ் பேக்ல மெட்டல், எஃப்எம்சிஜி, பேங்க்கும் சேர்ந்துச்சுன்னா பெரிய விஷயம். ஆனா பேங்க் பெருசா புல்லிஷ் போகாதுன்னு நினைக்கிறேன். மேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டார்கெட்ஸ மட்டும் முடிச்சுட்டு திரும்பி வரும். ஸோ இதெல்லாம் இப்பொழுதைக்கு இருக்கு மக்களே. நாளைக்கு மிக முக்கியமான நாள். நாளைக்கு டைம் ஒதுக்கி வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் வந்து இந்த மாசம் எப்படி ஓடலாம் அப்படின்னு தெரியும். ஒரு சின்ன பிளான் தான். ஓகே மக்களே, இப்பொழுதைக்கு இதை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் பெரிய நானும் இப்போதான் ட்ராவல் விட்டு வந்தேன். அதனால பெருசா சொல்ல முடியல. நாளைக்கு இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம். மிட் டே மார்க்கெட் மோட்லையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.